சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனையை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் வழங்கியுள்ளது. வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தால் உடலில் காயத்தை ஏற்படுத்துதல், பாலியல் வன்கொடுமை 30 ஆண்டுகள் தண்டனை. 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாததை உறுதி செய்யக்கூடிய சட்டப்பிரிவு தான் 64 உட்பிரிவு 1. ஞானசேகரனுக்கு அதிகப்படியான தண்டனை கொடுத்திருக்கிறது இந்த சட்டப்பிரிவு தான். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மிக முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனையை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இதோடைய பின்னணியை நம்ம முழுசாக பார்க்க வேண்டிய நேரம் இது. டெல்லி நிர்பயா சம்பவத்துக்கு பிறகு நாடு முழுவதும் இளம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை மிக தீவிரமாக அணுகக்கூடிய ஒரு மனநிலை உருவாச்சுன்னு தான் சொல்லணும். கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கூட நீதிமன்றம் மிக கடுமையான ஒரு உத்தரவுகளை பிறப்பிச்சது. ஒரு 9 பேருக்கு சாகுமுறை ஆயுள் தண்டனை தீர்ப்பெலாம் வழங்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டின் கல்வி தலைநகர் சென்னை, சென்னையுடைய கல்வி மையம் அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க மாட்டோமா, சீட்டு கிடைக்காதான்ட்டு இயங்கக்கூடிய பல பெற்றோர்கள் மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அந்த கல்லூரி பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாலை நேரத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் பேசிக்கொண்டு நடக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக வளாகம்ன்றது பெரும் வனங்களை மரங்களை செறிவான புதர்களை உள்ளடக்கிய ஒரு கல்வி நிறுவனம். உலகத்தின் பல்வேறு பல்கலைக்கழகங்கள், கேம்பிரிட்ஜ் ஆகட்டும், ஹார்வர்ட் ஆகட்டும், எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்போடு தான் இருக்குது. இயற்கை சூழ்ந்த பகுதியில் தான் கல்வி நிறுவனங்கள் இயங்கணும் அப்படின்றது ஒரு விதி. அந்த அடிப்படையில் தான் சென்னை பல்கலைக்கழகத்துக்குள்ளே இவ்வளவு மரங்கள், இவ்வளவு குறுங்காடுகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த மாணவனும் மாணவியும், அதாவது பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கும் 19 வயதான மாணவியும் அவருடன் உடன் படிக்கும் ஒரு மாணவரும் அந்த பகுதியில் நடந்து போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்திமயங்கும் நேரத்தில் ஒருத்தர் வந்துட்டு வரார். தன்னை காவலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாணவன்கிட்ட அச்சுறுத்தி மிரட்டி ஒழுங்காக எங்கேருந்து ஓடணும்னு சொல்லி அவர் வந்துட்டு மிரட்டுறார், கத்தியை காட்டி மிரட்டுறார். இதனால் அந்த மாணவன் பயந்து போய் ஓடுறான், இல்லாட்டி இவர் விரட்டுறார். அதன் பிறகு தனியாக இருந்த அந்த மாணவியிடம் இருந்து பாலியல் சீண்டல்களை மேற்கொள்கிறார். ஒரு கட்டத்தில் அங்கேருந்து வேறொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமைக்கும் உள்ளாக்குறார். இந்த சம்பவம் அந்த பெண்ணும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. இது பற்றி தைரியமாக தன் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கிட்ட அந்த பெண்ணு சொல்கிறாங்க, முறையிடுறாங்க. அந்த பெற்றோர்களும் பழங்காலத்தில் இருக்கிற பெற்றோர்கள் போல் இல்லாமல் இதை மூடி மறைக்கணும் அப்படின்னா இல்லாமல், நடந்தது ஒரு தவறு, ஒரு குற்றம், அந்த சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தப்படணுன்ட்டு துணிச்சலோட அந்த பெற்றோரையும் நம்ம பாராட்டி ஆகணும். அந்த பெற்றோர், அந்த மாணவி 3 பேரும் கோட்டுப்புறத்தில் இருக்கிற மகளிர் போலீஸார்கிட்ட போயிட்டு புகார் அளிக்கிறாங்க. இது போல் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒருவர் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து விட்டார் அப்படின்ட்டு. உடனடியாக கோட்டுப்புறம் மகளிர் போலீஸார் வந்துட்டு விசாரிக்கிறாங்க. உடனடியாக விசாரிக்கும் போது அதே பகுதியில் சாலையோரத்தில் ஒரு உணவகம் நடத்திட்டு வர்றாரு ஞானசேகரன்றவர். அவர் இந்த பொண்ணு சொன்ன அங்க அடையாளங்களும் குரல் பதிவும் அந்த நபர் கூட ஒத்துப்போகுது. அந்த நபரை அவங்க வந்துட்டு பிடிச்சி விசாரணை பண்ணும்போது அவர் முன்னுக்கு பின் மிரணாக பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் இவர் தான் அந்த குற்றச்செயலை செய்ததுன்றது போலீஸார் கணிக்கிறாங்க. அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. கோட்டுப்புறம் போலீஸார் வழக்கு பதிவு செய்த நிலவில் அந்த தகவல்கள் எஃப்ஐஆரில் பதிவேற்றம் செய்கிறாங்க. ஆனால் சிசிடிஎன்எஸ் அப்படின்ற மத்திய அந்த கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்போது இந்த எஃப்ஐஆர் தகவல்கள்லாம் வெளியே கசிஞ்சிடுது. இந்த கசிந்த தகவல்களை அந்த பெண்ணோட பேர், முகவரி, எந்த ஆண்டு படிக்கிறாங்க, இப்படியான விவரங்கள்லாம் வெளியானது ஒரு பெரிய அதிர்ச்சியை தருது. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய விவரங்கள் எப்படி வெளியாகலாம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் அதுக்கு காவல்துறை தரப்பில் வந்துட்டு இது எங்களுடைய குற்றம் இல்லை, நாங்கள் வந்துட்டு இதை வெளியிடலை, தொழில்நுட்ப கோளாறுனால தான் இது வெளியானது அப்படின்ற ஒரு தகவலை சென்னை மாநகர ஆணையர் வந்துட்டு முன்வைக்கிறாரு. அதன் பிறகு அந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளிடம் அந்த சிறப்பு விசாரணை குழு முன்பாக இந்த வழக்கு மாற்றம் செய்யப்படும் போது எஃப்ஐஆரில் தகவல் கசிந்து தொடர்பான வழக்கும் அவர்களே விசாரிப்பாங்கன்ட்டு அறிவுறுத்தப்பட்டது. இந்த சமயத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை
கையில் எடுக்குது. படிக்கிற பொண்ணுக்கு, அதுவும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஸ்னேகப்பிரியா தலைமையிலான அந்த குழு மூவர் குழு வந்துட்டு இந்த வழக்கை விசாரிக்கணும். அந்த கோட்டூர்புரம் போலீஸார் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் இந்த சிறப்பு பிரிவு விசாரணைக்கு விட்டு கொடுங்கன்ற மாதிரி நீதிபதி உத்தரவு போடுறாங்க. உடனடியாக கோட்டூர்புரம் போலீஸார்கிட்ட இந்த ஆவணங்கள்லாம் வாங்கி இந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் விசாரணையை முடிக்கிறாங்க. விசாரணை பார்த்தீங்கன்னா இதே போல் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டுகளில் இளம் பெண்களை ஞானசேகரன் மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கின விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா வெளியே வருது. இதை தாண்டி வழிப்பறி செய்தல், பிக் பாக்கெட்டை, இப்படி பல்வேறு குற்றச்செயல்களையும் ஞானசேகரன் கடந்த சில ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்ததும் அவர் மீது பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதற்கு பிறகு பிப்ரவரி மாதம் சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் இவர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. அதன் பிறகு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மாற்றப்படுது. நீதிபதி ராஜலட்சுமி முன்னிலையில் நாள்தோறும் விசாரணை நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 29 சாட்சியங்கள் அரசு தரப்பில் ஆஜராகி ஞானசேகரன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் பண்ணார், நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், எங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்ற சாட்சியங்களை சொல்கிறாங்க. அதே போல் 75 சான்றாவணங்களை, அதாவது டாக்குமெண்ட் ப்ரூஃபு, அது மொபைல் ஃபோன்லேருந்து ப்ரூஃபு, அந்த டைமில் இருந்த செல்ஃபோன் டவர், இப்படி நிறைய ப்ரூஃபில் 75 சான்று ஆவணங்களை நீதிமன்றத்தில் போலீஸார் தாக்கல் செய்கிறாங்க. நீதிமன்றத்தில் காவல்துறை சார்பாக வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி ஆஜராகி ஒரு சிறப்பான வாதங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இதன் பிறகு கடந்த வாரம் புதன்கிழமை இந்த வழக்கில் நீதிமன்றம் தனது தீர்ப்பை தெரிவிக்கிறாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. அதன் தண்டனை விவரங்கள் இன்று வெளியாகியிருக்கு. அது என்னன்றதை விரிவாக பார்ப்போம். ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்கின நீதிபதி ராஜலட்சுமி அவருக்கான தண்டனை விவரங்கள் என்னன்றதை ஒவ்வொரு விஷயத்துக்கும் பட்டியலிட்டு சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 11 பிரிவுகளில் ஞானசேகரன் மேலே வழக்கு பதியப்பட்டது. அந்த 11 பிரிவுகள் என்னென்ன, ஒவ்வொரு பிரிவுக்கும் என்னென்ன தண்டனைன்றதை விரிவாக இப்போ பார்ப்போம். பிஎன்எஸ் சட்டப்பிரிவு, பிஎன்எஸ்னால் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி அப்படின்ற தண்டனை சட்டம் நம்மகிட்ட நடைமுறையில் இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு இந்த சட்டப்பிரிவுகளை மாற்றுறாங்க. அதுக்கு புதிய பெயர் சுட்டுறாங்க. பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற பேரில் பிஎன்எஸ் அதனுடைய சுருக்கம். அந்த சட்டப்பிரிவுகளில் இப்போ இந்த ஞானசேகரனுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. என்னென்னு பார்ப்போம். பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 329, விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடந்தால் அதற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. பிஎன்எஸ் 126 உட்பிரிவு 2, இந்த பிரிவின்படி சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், அதற்கு 1 மாத காலம் சிறை தண்டனை. சட்டப்பிரிவு 87, இதன் அடிப்படையில் வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் 10 ஆண்டுகள், கூடவே 10,000 ரூபாய் அபராதம். இது ஒரு முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு. இதே போன்று சட்டப்பிரிவு 127A உட்பிரிவு 2, அதன்படி உடலில் காயத்தை ஏற்படுத்துதல், அதற்கு 1 ஆண்டு சிறை தண்டனை. சட்டப்பிரிவு 75 உட்பிரிவு 2, விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தால் அதற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. சட்டப்பிரிவு 76, கடுமையாக தாக்குதல், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம். சட்டப்பிரிவு 64 உட்பிரிவு 1, இதுதான் மிக முக்கியமான ஒரு ஞானசேகரனுக்கு அதிகப்படியான தண்டனை கொடுத்திருக்கிறது இந்த சட்டப்பிரிவு தான். சட்டப்பிரிவு 64 உட்பிரிவு 1 என்ன சொல்லுதுன்னா, பாலியல் வன்கொடுமை 30 ஆண்டுகள் தண்டனை, அதாவது 30 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதில் சிறப்பு அம்சம் என்னென்னா, 30 ஆண்டுகளுக்கும் தண்டனை குறைப்பே செய்ய முடியாது. 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாததை உறுதி செய்யக்கூடிய சட்டப்பிரிவு தான் 64 உட்பிரிவு 1. இதோடைய அபராத தொகை 25,000 ரூபாய். அடுத்தபடியாக சட்டப்பிரிவு 351 உட்பிரிவு 3, கொலை மிரட்டல் விடுத்துதல், இதற்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம். அதே போல் சட்டப்பிரிவு 238 உட்பிரிவு பி என்ன சொல்லுதுன்னா, பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல், இதற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 சட்டப்பிரிவு 66 உட்பிரிவு இ, இதன்படி தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல், இதற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 25,000 ரூபாய் அபராதம். ஒட்டுமொத்தமாக 30 ஆண்டுகளுக்கும் குறைவில்லாத, அதாவது 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனையை ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. கூடவே 90,000 ரூபாய் அபராத தொகையாக
ஞானசேகரன் வசூலிக்கப்பட வேண்டும். அந்த தொகை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடாக தரப்பட வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருக்கு. டெல்லி நிர்பயா சம்பவத்துக்கு பிறகு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்செயல்களுக்கான தண்டனைகள் அதிகரிச்சிருக்கு. அது பற்றிய விழிப்புணர்வும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட பொள்ளாச்சி அண்ணா பல்கலைக்கழக விவகாரம்ட்டு பல்வேறு சம்பவங்கள் இந்த மாநிலத்தையும் நம்ம மக்கள் மனசு உலுக்கிட்டு தான் இருக்கு. தண்டனைகள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தப்படுதோ அதே அளவுக்கு சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய அந்த பண்புகளையும் மனிதர்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.